இவ்வாற நேர் மற்றும் ஓர் இவ்வாற நேர் நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு சந்திப்பது ஏ.ஜே. ஜெயச்சந்திரா. ஆம்னர்களே, இவ்வாற நேராக இன்று கலந்து சிறப்பிக்கின்றார் யாழ்ப்பாணத்திலிருந்து கலாநிதி சுகன்யா அரவிந்தன் அவர்கள். ஆம்னர்களே, சுகன்யா அரவிந்தன் அவர்கள் இப்பொழுது இணையத்தினூடாக இணைந்திருக்கின்றார். அவரை இப்பொழுது வானொலியில் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். வணக்கம் திருமதி சுகன்யா அரவிந்தன் அவர்களே. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? சுகமாக இருக்கிறேன். நீங்கள்? சந்தோஷமா இருக்கின்றது. எங்களுடைய யாழ்ப்பாணிலிருந்து இன்னொரு திறமையான ஒரு அருமையான பல்துறை கலைஞர் இணைத்தமையிட்டு சந்தோஷமா இருக்கின்றது. ஆம்னர்களே, கலாநிதி சுகன்யா அரவிந்தன் அவர்கள் இசைத்துறையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளராக இருக்கின்றார். அதோடு கலாநிதி பட்டமும் எடுத்து பல துறைகளோடு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர் கடந்த 10 வருடத்துக்கு மேலாக என்பதும் குறிப்பிடத்தக்கது. கூறுங்கள் அனுஷா, அதாவது சுகன்யா, உங்களுக்கு இந்த இசையோடு வர வேண்டும் என்ற ஆர்வம் எப்பொழுது ஏற்பட்டது? அல்லது படிக்கின்ற பொழுது வந்ததா? அல்லது சிறு வயதிலிருந்து அந்த தாகம் இருந்ததா? உண்மையில் வானிலை வழியில் இந்த புலம்பெயர்ந்த மக்களை சந்திப்பதில் முதல் மட்டற்ற மகிழ்ச்சி. எனக்கும் இசைக்குமான உறவு என்பது அது பெரிய ஒரு வரலாறு. என்னுடைய குடும்பத்திலேயே இசை இணைய பெற்றது. என்னுடைய தாயார் ஒரு இசை ஆசிரியர், என்னுடைய தகப்பனார் ஒரு மிகச்சிறந்த ஒரு இசை ரசிகர் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் இருவருடைய அந்த பலம் தான் எங்களை இத்தனை தூரம் இசைத்துறையிலே நடைபோட வைத்திருக்கிறது. நல்ல விஷயம். அப்போது உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இசையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள்? நானும் அநேகமாக எல்லோரும் என்று சொல்ல வேண்டும். என்னுடைய தாயார் நீண்ட காலமாக இசை வகுப்புகளை எங்களுடைய இல்லத்திலே நடத்தி வந்தவர். என்னுடைய சகோதரன் உங்கள் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், திரு அகிலன் அவர்கள், என்னுடைய இளைய சகோதரன். அதாவது மெல்பர்னில் இருக்கிறார். உண்மை, அவர் மொரட்டுவா பல்கலைக்கழகத்தில் என்ஜினியரிங் முடிச்சா கூட அங்க இருந்து இப்ப இசையில தான் தன்னுடைய வாழ்க்கையையும் பயணத்தையும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். நான் கூட அவ்வாறுதான். என்னுடைய பாதையும் இசை உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே யாழ்ப்பாண புலத்திலே இருக்கக்கூடிய ஒரு மரபு சார்ந்த விடயம் என்னென்றால் எங்களோட பிள்ளைகளப்பையும் மெடிசினும் என்ஜினியரிங் தான் படிக்க வேணும் என்றது. ஆனால் அதே அனுபவங்களை நானும் பள்ளி காலத்தில் பெற்றிருக்கின்றேன். இருப்பினும் அந்த இறைவன் ஒவ்வொருவரையும் பூவுலக அனுப்பும் போது இதுதான் உண்ட சர்வீஸ், இல்லாட்டி இதுதான் உண்ட லைஃப் என்று சொல்லி அனுப்புறதுதானே. அது நாங்கள் எப்படித்தான் நாங்கள் பேரியர்ஸ் போட்டாலும் அது கடைசியாவது அங்கதான் வந்து சேரும்ன்றது மாதிரி நானும் எத்தனையோ என்ன சொல்றது, பாடசாலை காலங்கள் என்பது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிக போராட்டங்கள் இங்கு 90களில் மிக உக்கிரமாக நடந்து கொண்டிருந்த சமயத்துலதான் எங்களுடைய பாடசாலை காலமும் பல்கலைக்கழக காலமுமாக இருந்தது. ஆகவே அவற்றுக்கு இடையிலாக எங்களுடைய இந்த கற்கை நெறியை வளர்த்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லிக்கல சில பேரியர்ஸ் எங்களுக்கு இருக்கத்தான் செய்தது. அந்த பேரியர்ஸ் இசையை தொடருவதற்கான வாய்ப்புகளை தவற விட்டது என்று கூட சொல்லலாம். இருப்பினும் மீளவும் அந்த இடத்துக்கு கொண்டு கடவுள் விட்டிருக்கிறார். இப்ப நான் இசைத்துறையில தான் என்னுடைய ஆழமான பதிவுகளை மேற்கொண்டு வருகின்றேன். இப்ப யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக எவ்வளவு காலம் பணியாற்றி இருக்கிறீர்கள்? நான் ஏறக்குறைய ஒரு 13 வருடங்களாக தொடர்ந்திருக்கிறேன். 13 வருடங்களாக. அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது ஒரு ராமநாதன் நுண்கலை பிரிவு. அதாவது அந்த துறை கலைப்பிடத்துக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது, அப்படித்தானே? ஏதாவது சாத்தியப்பாடுகள், அதாவது ஒரு காலத்தில் ராமநாதன் நுண்கலை பிரிவு இருந்தது, பின்னர் அது கலைப்பிடத்துடன் வந்தது, பின்னர் டிப்ளோமா இருந்து டிகிரி கொடுக்க வழிகிட்டார்கள். ஏதாவது மாற்றங்கள் தென்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தெரிகின்றதா? நிறையவே நடைபெற்றிருக்கிறது. நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் தற்பொழுது எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்குமே தெரியும், ராமநாத பெருவள்ளலுடைய ஒரு அந்த தனி மனிதனுடைய அந்த ஒரு முயற்சியும் ஒரு ஆசையும் அவருடைய மருகர் நடேச பிள்ளை அவர்களின் சிந்தையிலே உதித்த ஒரு என்ன சொல்வது, ஒரு நிறுவனம் தான் இந்த ராமநாதன் நுண்கலைக்கழகம். உண்மையில் இலங்கையில் ஒரு இசை, அதாவது ஒரு செந்நறி இசை மரபை ஆழமாக பதித்து கொள்ளுவதற்கும் ஆழமாக வியாபிப்பதற்குமாக உழைத்து ஒரு ஆரம்ப நிறுவனம் என்று கூட சொல்லலாம். ஆரம்பத்திலே அது டிப்ளோமா கோர்சஸ் எல்லாம் நடத்தி 90களில்
எங்களுடைய பல்கலைக்கழகத்து பேராசிரியர் பேராசிரியர் பொன் பாலசுந்தரம் பிள்ளை அவர்களுடைய ஒரு முன்னிலைப்படுத்தலில், அவருடைய ஒரு உற்சாகத்திலே அந்த டிப்ளோமா என்கின்ற அந்த பட்டங்கள் அங்கு பயிலும் மாணவர்களுக்கு ஒரு டிகிரி கோர்ஸாக, அதாவது பட்டதாரிகளாக மாணவர்களை வெளியேற்றுவதற்கான, அதாவது ஒரு 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 ஜாப் மார்க்கெட்ல ஒரு வேலை வாய்ப்புக்கு ஏற்ற வகையில் ஏனைய துறைகளை ஏனைய பட்டதாரிகளுக்கு சமமாக இந்த இசை நடன பட்டதாரிகள் வெளியேற்றப்பட்டார்கள். அவற்றின் அடுத்த கட்ட பாய்ச்சலாக ஒரு ஒரு நல்ல ஒரு விடயமாக, அல்லது எங்களுடைய இசையினுடைய ஒரு ஆழமான ஒரு இருப்புக்காக தற்பொழுது எங்களுக்கு துணைவேந்தராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா சார் அவர்களுடைய ஒரு முன்னிலையும் முயற்சியும், ஒரு விடாமுயற்சி என்றுதான் சொல்ல வேணும். எத்தனையோ சேலஞ்சஸ் சார் நடுகளும் சொல்லுவார், அத்தனைக்கு ஈடு கொடுத்து தற்பொழுது இந்த இசைத்துறை, நடனத்துறை, சித்திரமும் வடிவமைப்பு துறையும் அதனோடு கூட நாடகம் அரங்கியலும் ஆகிய இந்த 4 துறைகளும் இணைய பெற்று ஒரு பீடமாக, ஒரு அழகியல் பீடமாக தரம் உயர்த்துவதற்குரிய அனைத்து முன்னாயத்த வேலைகளும் முடிவுக்கு வந்துவிட்டன. யூஜிசி அப்ரூவலும் எங்களுக்கு கிடைச்சிட்டது. இனி அந்த அரசாங்கத்தினுடைய அந்த அவர்களுடைய அந்த வழக்கங்கள், நடவடிக்கைகள் எல்லாம் நிறைவேற இன்னொரு 2-3 மாதங்கள் அவர்கள் அவகாசம் தந்திருக்கிறார்கள். அநேகமாக 2022 யாழ்ப்பாணத்திலே ஒரு அழகியல் கற்கைகள் பீடம் உருவாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல ஒரு இனிப்பான செய்தி ஒன்று சொல்லிக்கிற நேயர்களுக்காக. இந்த செய்தி பலருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கலாம். ஏனென்றால் யாழ்ப்பாண மண் இப்படி ஒரு கலையோடு இருப்பது, நான் ஏற்கனவே கிழக்கு பல்கலைக்கழக விரிவுரையாளர், அதாவது டைரக்டரை கூட இந்த நேர்காணலில் இணைத்துக் கொண்டிருந்தேன். அங்கும் ஏற்கனவே விபுலானந்தர் அழகியல் கல்லூரி என்று இருக்கிறது. அதுவும் கிழக்கு பல்கலைக்கழகம் அதே மாதிரியான ஒரு கட்டமைப்பு. உங்களுக்கும் அது கிடைக்கின்ற பொழுது, அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கும் கிடைக்கின்ற பொழுது அந்த மக்கள் செய்த ஒரு என்ன சொல்வது, ஒரு சந்தோஷமான நிகழ்வாகத்தான் பார்க்க இருக்கின்றோம். அந்த செய்தியை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் கலாநிதி சோனியா அவர்களே. இப்ப சொல்லுங்களேன், ஆரம்பத்துல ராமநாதன் நுண்கலை பிரிவில் ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் கொஞ்சம் பேர் வாய்ப்பாட்டு அல்லது இசை அண்டு போயிருப்பினம், பிறகு படிப்படியா வந்தன்னு சொல்றீங்க. இப்ப கிட்டத்தட்ட உங்களுடைய இசைத்துறையோடு இல்லாமல் ராமநாதன் நுண்கலை பிரிவில் கிட்டத்தட்ட ஒரு வருடத்தில் எத்தனை மாணவர்கள் உள்வாங்கப்படுகிறார்கள்? சென்ற வருடத்திலிருந்து, அதாவது 2020 வருடத்திலிருந்து எங்களுடைய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினுடைய ஒரு பரிந்துரையின் பேரிலே நாங்கள் மாணவர்களை உள்வாங்குகின்ற தொகையினை அதிகரித்திருக்கின்றோம். அந்த வகையிலே சென்ற ஆண்டும் இந்த ஆண்டும் இசைத்துறை சார்ந்து, இசைத்துறைக்காக, இசை கற்கைகள் நெறிக்காக 110 மாணவர்களும், நாட்டியத்திற்காக 75-80 மாணவர்களும் தெரிவு செய்யப்படுகிறார்கள். ஆரம்ப காலத்திலே அதனுடைய அந்த பகிர்வு மிக குறைவாக இருந்தது. தற்பொழுது அந்த எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு என்கின்ற வகையிலே எல்லா குழந்தைகளையும் இந்த பல்கலைக்கழகத்திற்குள் நுழைத்து அவர்களை ஒரு பட்டதாரிகள் ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையில் வாய்ப்பு கிடைக்கின்றவர்களுக்கு இந்த வாய்ப்பினுடைய எல்லையை அதிகப்படுத்தியிருக்கிறார்கள். ஆமா, நல்ல செய்தி. இப்ப சொல்லுங்களேன், இப்ப யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய இந்த துறையானது ஆரம்பத்தில் போர் சூழலால் இருந்து எந்த விதமான வசதிகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்பொழுது 10 வருடங்கள் எல்லாம் தாண்டி இருக்கின்றபடியால் உங்களுக்கு முற்று முழுதான வசதிகள், வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க பெற்றிருக்கிறதா, அல்லது இன்னும் ஒரு படி நீங்கள் தாமதிக்க வேண்டி இருக்கிறதா? இல்ல, எல்லா வசதிகளும் எங்களுக்கு கிடைத்தது என்று சொல்லுவதற்கு இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் ஏற்கனவே பழக்கப்பட்டவர்கள். எங்களுக்கு என்ன சொல்றது, 90களுக்கு பின்னராக அந்த உயர்பட்ட படிப்புகள் இல்லாட்டி உயர் பல்கலைக்கழக வாழ்க்கைக்குள்ள வந்தாக்கள் ஒரு சின்ன மேச கதிரையில இருந்து கூட தங்களுடைய பல்கலைக்கழக படிப்புகளையும் பரீட்சைகளையும் எழுதுவதற்கான பழக்கத்தை கொண்டிருப்பவர்கள். அந்த வகையிலே அந்த அடிப்படை வசதிகள் எங்களுக்கு போதுமான அளவு இருக்கின்றது. ஆனால் சமகாலத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த கற்கை நெறியானது கூடுதலாக தொழில்நுட்பத்தோடு மிகுந்த ஒரு இணைவை கொண்டிருக்கின்றது. அதாவது விரிவுரைகளாகட்டும், பரீட்சைகளாகட்டும், அல்லது பிள்ளைகளுடைய இந்த ஒரு ஆற்றுகை தரம், ஆற்றுகையோடு தொடர்புபட்ட கற்கை நெறி என்கின்ற வகையிலே ஒரு இசை நிகழ்ச்சியையோ அல்லது நாட்டிய நிகழ்ச்சிகளையோ படைப்பதற்கு இந்த தொழில்நுட்ப, இந்த வலைத்தளங்கள் தான் மாணவர்களுக்கு களம் அமைத்து கொடுக்கின்றன சமகாலத்தில்.
ஆமா. ஆனால் எங்களுடைய பல்கலைக்கழகத்தை பொறுத்தளவில் அந்த ஒரு 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 வசதி அல்லது அந்த ஒரு ஸ்டூடியோ செட்டிங்ஸோ அல்லது ஒரு ஒரு மல்டி ஃபெசிலிட்டேட் பண்ணின ஒரு ஆடிட்டோரியமோ எங்களிடம் தற்பொழுது இல்லை. ஆனால் துணைவேந்தர் அவர்கள் இப்பொழுது எங்களுடைய இந்த அடுத்த கட்ட வளர்ச்சியின் போது அத்தனை வசதிகளையும் எங்களுக்கு ஏற்படுத்தி ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு உலகத்தரம் வாய்ந்த அல்லது சர்வதேச ரீதியிலே நாங்கள் எங்களுடைய மாணவர்களுக்கு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய களங்களை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு கட்டுமான பணிகளை எங்களுக்கு ஆக்கி தருவதாக வாக்கு கொடுத்திருக்கின்றார். கண்டிப்பாக அவர் செய்வார். நிச்சயமாக அவரோடு பயணித்தவர் என்ற வகையிலே அவரிடம் ஒரு நல்ல குணம் இருக்கின்றது. இதையும் ஆழமாக யோசித்து வடிவாக இந்த வடிவில் சொல்வது போல பிளான் பண்ணி நல்ல வடிவாக செய்யக்கூடிய வல்லவர். கிடைக்கும் நம்பிக்கை எனக்கும் இருக்கின்றது. நிச்சயமாக. இப்ப ஒரு இசையோடு இருக்கிற ஒருவரை வைத்துக்கொண்டு ஒரு ஒரு பாடலை பாடியிருந்தால் நேர்களும் சந்தோஷப்படுவார்கள். நேர்களுக்காக ஒரு கீர்த்தனை ஏதாவது பாட முடியுமா? ஒரு பல்லவியோ சரணம் ஏதாவது? ஒரு கீர்த்தனை ஒன்று பாடலாம். நிச்சயமாக. பன்னகசயனா பன்னகசயனா பரமதயார பன்னகசயனா பரமதயார பதம் பணிந்தே சகதி பெறவே பதம் பணிந்தேன் சகதி பெறவே நான் என்ன சொல்லி அழைத்தால் வருவாயோ எளியேன் என்றனை இனிது ஆட்கொள்ள என்ன சொல்லி அழைத்தார். அபயமன்ற கரிக்குதவிய நாமமோ ஆரணங்கின் மானம் காத்ததும் நாமமோ அபயமன்ற கரிக்குதவிய நாமமோ ஆரணங்கின் மானம் காத்ததும் நாமமோ அரண்மனத்திடை சதா ஜபித்திடும் நாமமோ அவனியோர் உரைத்திடும் ஆயிரம் நாமத்தில் என்ன சொல்லி அழைத்தால் வருவாயோ 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 வருவாயோ. அருமையிலும் அருமை. அதாவது நேர்களே, யாழ்ப்பாணத்திலிருந்து இணையத்தினூடாக வருகின்ற பொழுது இவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். என்றாலும் அந்த கணீர் என்ற குரலோடு அதை கேட்கின்ற பொழுது எல்லோருக்கும் இந்த மனதை உருக்கக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன். பாராட்டுக்கள் கலாநிதி சுகந்தி அவர்கள். இப்ப அருமையாக பாடுகின்றீர்கள். இப்படியான பாடல்களை தாயகத்தில், யாழ்ப்பாணத்தில் அல்லது கிழக்கில் இருக்கின்ற பொழுது கேட்டவர்களுக்கு உங்களை போன்ற விரிவிராளர்கள் பாடுகின்ற பொழுது சந்தோஷமும் இருக்கும். ஒரு என்ன சொல்றது, ஆற்றுப்படுத்தி ஒரு கவுன்சிலிங்கா கூட இருக்கலாம். என்ன நல்ல ஒரு சந்தோஷமா நல்ல ஒரு விடயம். இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி ஒன்று வருது என்னென்றால், இப்ப நீங்கள் எல்லாரும் ஒரு சிரேஷ்ட விரிவிராளராக இந்த இளம் வயதிலேயே வந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் அந்த குடும்பத்தோடு இருக்கின்றபடியால் அப்படியான ஒரு பாதையை சரியாக வடிவமைத்து படிப்படியாக முன்னேறி அதாவது மாஸ்டர்ஸ் முடித்து பின்னால் கலாநிதி பட்டங்களை முடித்து வந்திருக்கிறீர்கள். இப்ப உங்களுக்கு இந்த லெவலோடு இந்த மட்டத்தோடு இருக்கணும் விருப்பமா அல்லது வேறு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அவா இருக்கின்றதா? இப்ப வையுங்களேன், இப்ப இசையோடு இருக்கிறீர்கள் அல்லது விரிவிரோடு இருக்கிறீர்கள் அல்லது இன்னொரு கட்டம், அதாவது இந்த ஒரு நான் என்ன கேட்கிறேன் என்றால், இது இவ்வளத்தோடு முடித்து விடுவீர்களா அல்லது என்ன செய்ய விடாமல் நீங்க யோசிக்கிறீர்கள்?
இல்லை, ஒரு விரிவுரையாளர் என்பதற்கு அப்பால் ஒரு ஆற்றுகையாளன் என்ற வகையில எனக்கு உண்மையில விருப்பம் அதுதான். விரிவுரையாளர் ஒன்று வந்து மாணவர்களுக்கு படிப்பிக்கிறது, அடுத்தது வந்து நாங்கள் ப்ரோக்ராம் செய்யறது. அந்த ரெண்டும் தான் எனக்கு பேஷன். அண்ட் பேஷன் என்ன, என்னுடைய விருப்பம். ஒரு சங்கீதம் படித்தால் பாட வேணும், பாடிக்கொண்டே இருக்கலாம் விட்டா. அப்ப அதால வந்து நாங்கள் ஒரு அதே நேரம் சில ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆய்வாளன் அல்லது ஒரு ஆசிரியன் என்ற வகையில நாங்கள் இந்த காலகட்டத்துல நாங்கள் வந்தமா படிப்பிச்சமா போனோமான்றது இல்லாமல் சில வேலைகளையும் நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்த அளவிலே என்னுடைய கலாநிதி பட்ட ஆய்வில வந்து நான் மேற்கொள்ளுகின்ற போது, சென்னை பல்கலைக்கழகத்திலே நான் மேற்கொண்டிருக்கின்ற பொழுது, நான் என்னுடைய வாசிப்புகளின் ஊடாக இனங்கண்ட ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு 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 துன்பமான தகவல் என்றுதான் சொல்லலாம். எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே இசைத்துறை, இசை வரலாறு வந்து ஒரு ஆழமான வியாபகமான ஒரு வரலாறு இருந்திருக்கின்றது. ஆனால் எங்களுடைய காலகட்டம், எங்களுடைய போர் சூழல், அதுக்கு அவற்றை நாங்கள் பேணி பாதுகாக்கவும், அவற்றை ஒரு களஞ்சியப்படுத்தவும் அல்லது அவற்றை நாங்கள் ஒரு மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் வாய்ப்புகளை இழந்தவர்களாக இருக்கிறோம். வரலாறுகள் எங்கும் எழுதப்படவில்லை, வரலாறுகள் பதியப்படவில்லை. நாங்கள் வந்து தமிழகத்தினுடைய தமிழகத்திலே இருக்கக்கூடிய வாக்கியக்காரர்களுடைய கீர்த்தனைகளை நாங்கள் எடுத்து தற்பொழுது படிச்சு கொண்டிருக்கிறோம். கர்நாடக சங்கீதம் என்றா தமிழகத்துல இருக்கிற தியாகராஜ சுவாமிகள், மும்மூர்த்திகள், அதன் தொடர்ந்து வருகிற வாக்கியக்காரருடைய கீர்த்தனைகளை படிக்கின்றோம். அதில் தப்பில்லை, தவறில்லை, அதுதான் உண்மையும் கூட. ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலும் அதே சமகாலத்தில் தமிழ் கீர்த்தனைகளை யாத்த எத்தனையோ புலவர்கள், எத்தனையோ அருமையான கீர்த்தனைகளை யாத்திருக்கிறார்கள். அவை எங்குமே பதியப்பட்டதாக எங்களுக்கு கையுக்கு கிடைக்கவில்லை. சிலது வந்து இந்த போர் சூழலால அழிஞ்சே போயிட்டு, ஒரிஜினலா எங்களுக்கு பாக்குறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆகவே நான் இப்பொழுது என்னுடைய ஒரு சுய ஆர்வத்தின் காரணமாக அந்த ஏற்கனவேயே யாரெல்லாம் கீர்த்தனைகளை எழுதி இருக்கிறார்களோ அந்த கீர்த்தனைகளை தற்பொழுது சேர்த்து கொண்டு வருகிறேன். முடிந்த வரையில் அவற்றை ஒலிப்பேழைகளாகவும் செய்து வருகின்றேன். 1-2 ஒலிப்பேழைகள் தற்பொழுது செய்து முடிந்து விட்டன. அதாவது எங்களுடைய வசாவிளான் கல்லடி வேலன் அவர்களுடைய, எல்லாருக்கும் வந்து கல்லடி வேலனே ஒரு புலவராக தெரியும், அவரோட பொல்லாதவர் என்று தெரியுமே தவிர அவர் கீர்த்தனை எழுதுவாரா என்றது ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனா அருமையான கீர்த்தனைகளை ஏற்றி இருக்கிறார். அவருடைய ஒரு 10 கீர்த்தனைகளுக்கு இசையமைத்து அவற்றை ஒலிப்பேழையாக வெளியிட்டிருக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து சோமசுந்தர புலவர் அவர்களுடைய கீர்த்தனைகளையும் இசையமைத்து பாடியிருக்கிறேன். தற்பொழுது ஆறுமுக நாவலர் அவர்கள் கூட கீர்த்தனைகளை இயற்றி இருக்கிறார். என்னுடைய தேடலில் எனக்கு 8 கீர்த்தனைகள் கிடைத்திருக்கின்றன. அவற்றை நாங்கள் தொகுத்து ஒரு ஒலிப்பேழை ஆக்குவதற்கான நடவடிக்கையிலே தற்பொழுது ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். ஆகவே என்னுடைய செயற்பாடை நான் இப்படியே பல்கலைக்கழகத்தோடு விரிவுரையோடு நிறுத்தி விடுவதாக இல்லை. நல்லபடியம். ஆம்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியை உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் பார்க்கலாம். நிச்சயமாக நீங்கள் ஏடிபிசி வானொலி இருப்பவர்கள் வானொலி கேட்கலாம், அல்ல இணையத்தில் போய் ஏடிபிசி லிசன் ஏடிபிசி அடித்தீர்கள் என்றால் அதை கேட்கலாம். இல்லது ஏடிபிசியினுடைய முகநூல் பகுதிக்கு சென்று தமிழ் என்று அடித்தீர்கள் என்றால், ஆஸ்திரேலிய தமிழ் எழுப்பு கொடுத்த ஆவணம் என்றால் அதை பார்க்கலாம், கேட்கலாம். அது மட்டுமில்லாமல் யூடியூபில் போய் இவ்வாறு நேர் இன்றைய தேதியை போட்டீர்கள் என்றால் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம், கேட்டுக்கொள்ளலாம் என்பதையும் நேர்களுக்கு அறிய தருகின்றோம். உங்களுக்கு யாராவது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பணும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கும் என்றால் நீங்கள் உங்களுடைய விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். நீங்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம். இப்ப நான் நினைக்கிறேன் சுகன்யா, நீங்கள் இதில் இன்னொரு ஆராய்ச்சி, கலாநிதி ஆராய்ச்சி செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் எடுத்த ஒரு ஒரு விடயம் வந்து ஒரு ஆழமான விடயம். யாழ்ப்பாணத்தினுடைய என்ன சொல்வது, ஒரு யாத்தகர்கள், அதாவது இந்த இசையோடு கீர்த்தனைகளை பற்றி ஆராயணும் என்றால் அது ஒரு ஆய்வாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே நான் நினைக்கின்றேன் நீங்கள் இன்னொரு கலாநிதி பட்சத்துக்கான ஒரு ஆய்வு எடுத்து இன்னொரு கலாநிதி திட்டத்துக்காக இல்ல. இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, எல்லாத்தையும் ஒரு தொகுப்பாக ஆக்கி, ஏனென்றால் எனக்கு ஒரு கவலை என்னன்னா, எங்களுடைய இசை வரலாறு எங்கேயுமே இல்ல. எங்கேயும் ஒரு தொட்டமா எங்கேயாவது ஒரு சில பதிவுகள் இருக்கின்றனவே தவிர
ஒரு யாழ்ப்பாணத்துக்கு ஒரு ஒரு செழுமை மிக்க ஒரு இசை பாரம்பரியம் இருந்திருக்கிறது. நாங்கள் அதை மறக்கலாம். அது எங்கேயுமே சொல்லுப்படையில எழுதப்படையில நாங்களும் எழுதையில என்று சொல்லி சொன்னால் இன்னொரு கொஞ்ச நாளையால இலங்கை முழுவதும் ஒரு என்ன சொல்றது ஒரு பல் சமூகமாகிவிடும். ஒரு பண்பாடு வாழ்கின்ற ஒரு சமூகம் என்ற ஒரு நிலப்பாடு வந்தா கூட நாங்கள் வரலாம். ஆனால் அப்படின்னு வரைக்கும் எங்கள் இந்த அடையாளங்கள், எங்களுடைய பதிவுகள், எங்களுடைய முன்னோர்கள் செய்த பணிகள் எதுவுமே காண முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடும். அப்ப இயலுமான ஒரு பெரிய சாதனை செய்யவில்லை, இயலுமான வரையில் அவ்வப்போது கிடைக்கின்றவற்றை தொகுத்து யாத்து வைத்திருப்பது இனி வரும் குழந்தைகளுக்கு கூட அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம். நான் இந்த கேள்வியை இந்த கலையோடு ஈடுபட்ட எல்லாரிடமும் கேட்பது, ஏற்கனவே நான் எல்லா விதமான ஆட்களையும் இந்த நிகழ்ச்சியில் இணைத்திருக்கின்றோம். அதாவது ஏற்கனவே கூத்து சம்பந்தமாகவும் அல்லது பறை இசை சம்பந்தமாகவோ அல்லது என்ன சொல்றது எங்களுடைய வில்லுப்பாட்டு. இப்ப நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு நம்புறீங்கள்? இப்ப இருக்கின்ற உலகமயமாதல் அல்லது பூகோள அரசியல் அல்லது எப்படியும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது மக்களுடைய நாளாந்த பாவனையினுடைய கையடக்க தொலைபேசி அல்லது ஐபேட் யோகம் முகம் அல்லது இன்ஸ்டாகிராம் என்று இருக்கின்ற வேளையில நீங்கள் நினைக்கிறீங்களே இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய பரதநாட்டியத்தையும் அல்லது இசையையும் பயில்வதற்கான எண்ணிக்கையுடைய மாணவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள கிழக்கில் இருப்பார்கள் நீங்க நினைக்கிறீங்களா? இருப்பினும் கட்டாயம் இருப்பினும் அதுல எந்த விதமான நோ டவுட். ஆனா அது இப்ப செய்யுங்களேன், இப்ப நாங்கள் பார்க்க வேண்டும் இன்னொரு 20-30 ஆண்டுகளுக்கு பின்னர் இது எத்தனை பேர், இப்பொழுது 100 பேர் படிக்க வருகிறார்கள் என்றால் அப்ப இன்னொரு கலைஞர் குறிப்பிட்டிருந்தார், இதை தொழில் ரீதியான நாடகத்தை அல்லது தொழில் ரீதியாக சம்பாதிக்கிறவர்கள் அல்லது தொழிலாக இருக்கின்றவர்களுக்கு வரும் என்றால் கூடுதலான மக்கள் இதில் பெற்றோர்கள் அல்லது மாணவர்களை ஈடுபடுத்துவார்கள். ஆனால் அந்த ஒரு கவலையான விடயம்தான். ஆனால் உலகம் அப்படி போகின்றபடியால் மக்களும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா வானொலியை கேட்பதை விட எல்லோரும் வாட்ஸ்அப்பும் வைபரும் அல்லது இன்ஸ்டாகிராமில் தான் இருக்கின்றார்கள். அது உலகத்தில் எல்லா நாடுகளிலும். அதைத்தான் கேட்கிறேன், நீங்கள் நம்புகிறீர்கள் பார்ப்போம். ஆனால் இன்னொரு 15 வருடத்துக்கு பின்னர் இருக்குமா அல்லது எண்ணிக்கை குறையுமான்னு என்னுடைய கேள்வி. இல்ல என்னென்றால் நான் இதுல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன். என்னென்றால் அந்த நீங்கள் கேள்விப்பட்ட விடயம் உண்மை. தொழில் சார்ந்து பார்க்கின்ற பொழுது எங்களுடைய இப்ப ஒரு 10 வருடத்துக்கு முன்னர் அல்லது ஒரு 2 தசாப்தங்களுக்கு முன்னர் இந்த இசைத்துறை சார்ந்து அல்லது நாட்டியத்துறை சார்ந்து வெளியேறுகின்ற பட்டதாரிகளுக்கு ஆசிரிய நியமனம் என்பது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு விடயம். அந்த தொழிலை நோக்கித்தான் இந்த மாணவர்கள், அதாவது கலைத்துறை சார்ந்த அல்லது குறிப்பாக இந்த அழகியல் துறை சார்ந்த மாணவர்கள் தங்களுடைய நகர்வை மேற்கொள்கிறார்கள். ஆனால் தற்காலத்திலே இந்த அரசு நியமனம் அல்லது இந்த ஆசிரியர் தொழில் என்பது இசைத்துறை சார்ந்த மாணவர்களுக்கோ அல்லது நடனத்துறை சார்ந்த மாணவர்களுக்கோ கண்டிப்பாக கிடைக்கும் என்கின்ற வாய்ப்புகள் இல்லை. இப்பொழுது இசைத்துறை சார்ந்த பட்டதாரிகளாயினும் சரி, நாட்டியத்துறை சார்ந்த பட்டதாரிகளாயினும் சரி, பிரதேச சபைகளிலும் அல்லது இந்த கச்சேரிகளிலும் வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கின்றன அவர்களுக்கு. அதாவது எல்லா கிராஜுவேட்ஸுக்கும் ஈக்குவலான ஒரு ஸ்டேட்டஸை கொடுத்து எல்லாருக்கும் குடிக்கணும். ஆரம்பத்துல இருந்தது தனியா டீச்சர் உத்தியோகம் மட்டும்தான், இப்ப அது இல்லை. நல்ல விஷயம். நான் புலம்பெயர்ந்த பக்கத்துக்கு வாரேன். இப்ப நீங்கள் பார்த்திருப்பீங்கள், இப்ப நான் எல்லோரும் எங்களுடைய மக்கள் 80களுக்கு முன்னமும் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். தங்களுடைய கல்வி சார்பு பிற பிரச்சனை காரணமாக இடம்பெயர்ந்திருக்கிறார்கள், புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். புலம்பெயர்ந்த நாடுகளில் 2-3 பகுதியாக பிரிக்கலாமா, ஐரோப்பிய கண்டம் அல்லது அமெரிக்க கனடா நாடுகள், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பகுதிகள் அல்லது தீவு பகுதிகளாக இருக்கலாம். ஆனால் எல்லோரும் ஏனென்றால் நாங்கள் சிறு வயதில் பட்ட துன்பங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் கலையை படிக்கலாம் போயிட்டது, பியானோ படிக்கலாம் போயிட்டது, வயலின் படிக்கலாம் போயிட்டது என்றபடியால் ஒரு பிரச்சனை இருந்தது. இப்ப ஆனால் இங்க பாத்தீங்கன்னா புலம்பெயர்ந்த தேசத்துல ஒரு வியாபாரமாக போய் 4-5 பேருக்கு, அது நான் பொதுவாக யாரையும் சுட்டி காட்டவில்லை, ஏனென்றால் நாங்களும் அந்த வட்டத்துக்குள் கண்ணாடிக்குள் இருந்து கல்லறிகின்றோம். ஆகவே என்னுடைய கேள்வி உங்களிடம் இருந்தால், இந்த கேள்வியை ஒரு இந்திய ஆசிரியருடன் இதை கேட்டிருந்தேன். கலை என்பது பணத்துக்காக விற்கப்படுது. முந்தைய கலைக்கு என்ன சொல்றது, ஒரு சம்மதமான அமௌண்டை கொடுத்தா காணும் என்று. ஆனால் இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் இந்த ஆசிரியர்கள், அது என்ன துறையாக இருக்கட்டும், அளவுக்கு அதிகமான பணத்தை டாலர்களில் அறவிட்டு
தனியே வகுப்படாலும் பரவாயில்லை. அது ஒரு குரூப் கிளாஸ். அது குழுவாக இருக்கின்றவர்களுக்கு. அது கனடாவாக இருக்கட்டும், ஐரோப்பாவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும். நான் நேரவே சொல்கிறேன். யாராவது கோபித்தாலும் பரவாயில்லை. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த கலாச்சாரம் இலங்கையிலும் இருக்கின்றதா? யாழ்ப்பாணத்திலும் இருக்கிறதா? அல்லது இந்த புலம்பெயர்ந்த ஆசிரியர்கள் செய்கிறது சரியா? பிழையா? உங்களுடைய பார்வை என்ன? புலம்பெயர்ந்த தேசத்து மக்களோட சந்தோஷமா உறவாடுற நேரம் தேவையில்லாம். ஆனால் எங்களுடைய உறவுகள் என்ற வகையில் நான் இது சம்பந்தமான சில விளக்கங்களை தர வேண்டியவளாக இருக்கின்றேன். அதே நேரம் இந்த புலம்பெயர்ந்த தேசம் சார்ந்து எங்களுடைய இசை சார்ந்து நடாத்துகின்ற பரீட்சைகளுக்கு, அதாவது உலக ஈட்டா இன்டர்நேஷனல் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் ஈட்டாவினுடைய எக்ஸாமுக்கும் சரி, ஐரோப்பிய நாடுகளுக்கும் சரி, பிரதம பரீட்சகராக நான் கடந்த சில வருடங்கள் நான் சென்று வந்திருக்கின்றேன். ஆகவே அந்த மாணவர்களுடன் பழகுவதற்கும் ஆசிரியர்களுடன் பழகுவதற்கும் அந்த பரீட்சைகளை நடத்துகின்ற நிறுவனத்தாருடன் கலந்துரையாடுவதற்கும் நேரடியாக ஆடுவதற்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலே நான் இந்த விடயம் சார்ந்து நோக்குகின்ற பொழுது கலை என்கின்ற பொழுது குரு ஏனைய துறைகள் போல அல்ல. இப்போ ஒரு சயின்ஸோ மேத்ஸோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஈவன் தமிழ் எந்த துறையாயினும் சரி, நாங்கள் நூல்கள் வாயிலாக எங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்ளலாம். ஆனால் கலை என்கின்ற பொழுது இசையோ அல்லது நடனமோ குருவினுடைய பார்வை, கலை இல்லா வித்தை பால், குரு இல்லா வித்தை பால் என்று சொல்லுவார்கள். அதாவது குருவினுடைய எவ்வளவுதான் திறமையான மாணவர்களாக இருந்தாலும் குருவினுடைய அருட்பார்வை கண்டிப்பாக இந்த கலை சார்ந்து இருக்க வேண்டும். புலம்பெயர்ந்த தேசத்தை பொறுத்தளவிலே எங்களுடைய தேசத்திலே இந்த டியூஷனோ இந்த ஃபீஸ் வாங்குறதோ ஒரு பெரிய இஷ்யூ அல்ல. பிள்ளைகள் இங்க வந்து மாறி பிள்ளைகள்கிட்ட நாங்க தான் பார்த்து நிக்கணும், நாங்கள் டிமாண்ட் பண்ற அளவுல பிள்ளைகள் இல்லை. ஆனா புலம்பெயர்ந்த தேசத்தை பொறுத்தளவுல நான் நினைக்கிறேன் இந்த கலையினுடைய கேள்வி அதிகம். இந்த பெற்றோர் வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த கலையை பயிற்றுவிப்பதற்குரிய முக்கியமான காரணம் வந்து எங்களுடைய அதாவது தாயகத்துல இருக்கிற மாதிரி பிள்ளை ஒரு கச்சேரி செய்யவோ அல்லது ஒரு நாட்டியம் ஆடுறதுக்காகவோ என்றதுக்கு மங்கால எங்களுடைய பண்பாடையும் கலாச்சாரத்தையும் மொழியையும் படிக்க வேணும், அதை பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு ஒரு சரியான ஒரு வழி இந்த கலை என்று சொல்லித்தான் அவர்கள் படிப்பிக்கின்றார்கள். ஆகவே இந்த கலை பணத்திற்காக கலை என்கின்ற பொழுது அங்கு வந்து கலையாக கொடுக்கப்பட மாட்டாது என்கிறதான் என்னுடைய கருத்து. இப்போ ஒரு கலை என்பது ஆத்மார்த்தமாக கொடுக்கப்பட வேண்டும். இப்ப நாங்கள் எல்லாம் படிக்கிற காலத்துல எங்களுடைய குழந்தைகளோ எங்களுடைய ஆசிரியர் வந்து சனி ஞாயிறு வகுப்பு, சனிக்கிழமை வார விடுமுறை நாட்களில் வகுப்பெடுக்க தொடங்கினா காலம் 8 மணிக்கு தொடங்கினா வகுப்பு முடிய 12:30 1 மணி 1:30 கூட ஆகிற ஒரு காலம் இருக்கு. ஆனால் அப்படித்தான் கலை பயில முடியும். ஒரு 1/2 மணித்தியாலத்துல 1 மணித்தியாலத்துல நாங்கள் படிக்க இயலாது. அப்படி ஆகவே ஆசிரியர்கள் வந்து தங்களுடைய கலை என்பது ஒரு ஆத்மார்த்தமாக கொடுக்கப்பட வேண்டிய விடயம். சயின்ஸ் மேத்ஸ் மாதிரியோ ஏனைய துறைகள் மாதிரியோ நாங்கள் டெக்னிக்கலா நாங்க படிக்க இயலாது. பிள்ளையும் ஆத்மார்த்தமா வாங்க வேணும், டீச்சரும் ஆத்மார்த்தமா கொடுக்கணும். அது குரூப் கிளாஸா இருந்தேன்னா இண்டிவிஜுவல் கிளாஸா இருந்தேன். ஆகவே அந்த பணம் என்பது அங்கு முக்கியத்துவப்படுத்தப்படுகின்ற பொழுது மாணவர்களுடைய ஏற்றத்தாழ்வு வருகிறதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்குது. எல்லாரும் ஒரே மாதிரியான வசதியோட இருக்கிறார்கள் இல்லை. ஆகவே இந்த பணம் சார்ந்த நோக்கம் விட்டு கலை சார்ந்த நோக்கத்தோடு ஆசிரியர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய குறிக்கோளை இலகுவாக அடைய முடியும். சரியா சொன்னீர்கள். அதுவும் புலம்பெயர்ந்த தேசத்துல இருக்கிற ஆசிரியர்கள், இது வந்து என்னுடைய கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்து தவிர வேற ஒண்ணும் இல்லை. புலம்பெயர்ந்த தேசத்துல இருக்கிற இப்ப ஈவன் நான் நினைக்கிறேன், நான் இந்த பரீட்சகராக செல்லுகின்ற பொழுது எங்கள கைக்குள்ளால போன பிள்ளைல நாங்க டீச்சர்ஸா இருக்கணும். இங்க ராமநாதன் அகாடமில இருந்து போனாக்கள் தான் இருக்கணும் அங்க டீச்சர்ஸா. இந்த துறையை எடுத்து டான்ஸ் எடுத்தானே, மியூசிக் எடுத்தானே. அப்ப அவர்களுக்கு தெரியவனும் தாங்கள் எப்படி படிச்சினம், இங்க எப்படி படிச்சினம். இப்ப நான் எந்த டீச்சர் எப்படி படிப்பிச்சதை பட்டுத்தானே நான் அங்க படிப்பிப்பேன். அப்ப மற்றது இன்னும் ஒன்றும் அங்க இருக்கிற இந்த கலை சார்ந்து இருக்கிற ஆசிரியர்களுக்கு வந்து பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. என்னன்னா தனியா கலையை மட்டும் அவை கொடுக்க இல்லை, தனியா இசையை மட்டுமோ நாட்டியத்தை மட்டுமோ கொடுக்க இல்லை. உங்களுடைய மொழியை கொடுக்கிறார்கள், சமயத்தை கொடுக்கிறார்கள், பண்பாட்டை கொடுக்கிறார்கள். ஒரு ஒழுங்காக கட்டுக்கோப்பாக ஏனைய பண்பாடுகளோடு வாழ்கின்ற ஒரு குழந்தைக்கு எங்களுடைய பண்பாடு எது என்கின்ற ஒரு அடையாளத்தை இந்த கலைக்கு ஊடாக கொடுக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த ஆசிரியர்களுக்குரிய பொறுப்பு என்பது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு.
ஆகவே அவர்கள் அந்த பொறுப்பை உணர்ந்து நடந்தாலே மாத்திரம் எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற குழந்தைகள் வருங்காலத்தில் தமிழர்களாக இருப்பார்கள். இல்லைன்னு சொன்னா இப்ப அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் அங்க இருக்கிற இப்ப உங்களை மாதிரி ஏற்கனவே இருக்கிற ஒரு ஜெனரேஷன், அதுக்கு அடுத்ததா இருக்கிற ஜெனரேஷன், இப்ப உங்களை மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸுக்கு இருக்கிற என்னோட கதைக்கிற எல்லா பேரண்ட்ஸுக்குமே இருக்கிற ஒரு பயம் என்னன்னு சொல்லி சொன்னால், எங்களோட பிள்ளைகள் எங்களோட மொழி பேசுவார்களா, இல்லாட்டி எங்களை மாதிரி வாழ்வார்களா, அல்லாட்டி எங்களுடைய இந்த பண்பாடையும் கலாச்சாரத்தையும் கொண்டு போவார்கள். ஏன்னா அவைக்கு பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்கு. பக்கத்துல வேறொரு பண்பாட்டுல தான் அவை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வேறொரு தளத்தில் இருக்கிறோம். அப்ப அப்படி இருக்கைகளை இந்த கலைகளூடாக தான் நாங்கள் எங்களுடைய பண்பாட்டையும் பழக்க வழக்கங்களையும் மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கு அடுத்த சந்ததிக்கு கொடுக்க முடியும். அதே ஆசிரியர்கள் கண்டிப்பாக அந்த பொறுப்பை உணர்ந்தார்கள் என்றால் இந்த பணம் என்பது சற்று பின்னுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது என்னென்றால் இந்த அது பெற்றோர்களும் என்ன சொல்லுங்க, அப்ப புலம்பெயர்ந்து வந்தால் நாங்கள் அதை இழந்து விட்டோம், எங்களுடைய பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் என்ற மனப்பாங்கு இருக்கின்ற பொழுது அந்த சொல்வார்களே, இது யுவர் சாய்ஸ், என்னுடைய தெரிவு. அப்ப எங்களுடைய தெரிவை அந்த ஆசிரியர்கள் தமக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்களோ தான் அநேகமான பெற்றோருடைய ஒரு எதிர்பார்ப்பு. அப்ப பிள்ளைக்கு எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் என்றால் அவர்களுக்கும் தெரியும், ஓஹோ இந்த பெற்றோர் இவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் தன்னுடைய பிள்ளைக்கு கலையை படிப்பிப்பார். மற்றது பெற்றோர் இன்னும் ஒரு விஷயத்த யோசிக்கணும். என்னென்றால் இப்ப நான் சில அறிகிற விஷயங்கள் என்னென்றால், அந்த பிள்ளை ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்குல போறதுக்கு இடையில இந்த சங்கீதத்துல ஒரு படிச்ச ஒரு அரங்கேற்றம் வச்சிடணும், இல்லாட்டி டான்ஸ்ல படிச்ச ஒரு அரங்கேற்றத்தை வச்சிட வேணும் என்ற அந்த அரங்கேற்றம் என்ற டார்கெட்டை நோக்கி போகல டீச்சரும் என்ன செய்வா, அதை நோக்கித்தான் போக வேணும். ஒரு 2 இயர்ஸ்ல இந்த பிள்ளைக்கு அரங்கேற்றம் வைக்க வேணும் என்ற ஒரு கண்டிஷனை பிள்ளைய சேர்க்கைக்குள்ளேயே கொண்டு போய் பெற்றார் வச்சுட்டீங்கன்னா டீச்சருக்கு ஈஸி. அந்த பிள்ளை 2 வருஷம் தான் தன்னிட்ட இருக்க போகுது, வடிவா தெரியும். அதுக்கு பிறகு அந்த பிள்ளை இருக்காது. அப்ப இவன் ஒரே மோட்டிவ் அரங்கேற்றம். அப்ப டீச்சர் என்ன சொன்னாலும் பெற்றார் கேட்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கு. அப்ப இது 2 பேர்ட்டையும் ஒரு பொறுப்பாடு. பெற்றாரும் யோசிக்கணும். கலை என்றது மிக 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 பொறுமையாக கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நாங்கள் ஒரு டியூரேஷனை போட்டு அதுக்குள்ள படிப்பிக்க இயலாது. அதே மாதிரி ஆசிரியர்களும் நாங்கள் ஒரு வியாபாரமாக இத குழந்தைகளுக்கு பரிமாற முடியாது. அப்ப இந்த 2 பேரும் யோசிச்சனம்டா தான் கலையாக மாணவர்களுக்கு போய் சேரும். நல்ல விஷயம், அருமை. எங்களுக்கு இன்னொரு சரணம் இல்லை ஒரு பல்லையை பாட முடியுமா? ஏதாவது முக்கியமான ஒரு இசையோட சம்பந்தமாக ஒரு பாரதியார் பாடல் ஒன்றை பாடலாம் என்று நிச்சயமாக. அருமை. அதாவது நேயர்களே, சுகன்யா அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்து பாடிக்கொண்டிருக்கிறார். இது இணையத்தினூடாக வருகின்றபடியால் அதனுடைய ஒலித்தரங்கள் அல்லது சத்தங்கள் வித்தியாசமாக இருக்கும். நேயர்களே பொறுத்துக் கொள்ளுங்கள். இதோ அவர் பாட இருக்கின்றார் ஒரு பாரதியார் பாடல் ஒன்று. பொன்னரசி நாரணனார் தேவி புகழரசி மின்னுணவரத்னம் போல் மேனி அழகுடையாள். பொன்னரசி நாரணனார் மேனி புகழரசி மின்னுணவரத்னம் போல் மேனி அழகுடையாள். அன்னையவள் வையமெல்லாம் ஆதரிப்பாள் ஸ்ரீதேவி. அன்னையவள் வையமெல்லாம் ஆதரிப்பாள் ஸ்ரீதேவி. தன்னிரு பொற்றாளே சரண் புகுந்து வாழ்வோமே ஸ்ரீதேவி. தன் இரு பொற்றாளை சரண் புகுந்து வாழ்வோமே சரண் புகுந்து வாழ்வோமே. மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய். ஆதாரம் உனையன்றி யாரமக்கு பாரினிலே. ஏதாயினும் வழி நீ சொல்லுவாய் எமதுயிரே. வேதாவின் தாயே மிக பணிந்து வாழ்வோமே. வேதாவின் தாயே மிக பணிந்து வாழ்வோமே வாழ்வோமே. மலையிலே தான் பிறந்தாள்
சங்கரனை மாலையிட்டாள், மலையிலே தான் பிறந்தாள். சங்கரனை மாலையிட்டாள், உலையிலே ஊதி உலக கனல் வளர்ப்பாள். நிலையில் உயர்ந்திடுவாள், நேரே அவள் பாதம் தலையிலே தாங்கி தரணி மீசை வாழ்வோமே. நிலையில் உயர்ந்திடுவாள், நேரே அவள் பாதம் தலையிலே தாங்கி தரணி மீசை வாழ்வோமே. மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய், நீ நிறைந்தாய் மாதா. அருமை. அதாவது நான் நினைத்துக்கிறேன் சத்தமெல்லாம் வராது வடிவாக என்று, ஆனால் அருமையாக கணீர் என்ற குரலோடு வந்திருக்கிறது சோனியா. அருமையாக பாடியிருந்தீர்கள். நன்றி நன்றி நன்றி. இப்போ இப்படியான நிகழ்ச்சிகளை யாழ்ப்பாணத்தில் இப்போ கோவிட் என்றதுக்கு அப்பால இளங்கலைஞர் மன்றமோ அல்லது வேறு ஏதாவது நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கு பெற்றக்கூடிய வாய்ப்பு அல்லது பங்கு பெற்று வருகிறீர்களா? அல்லது இந்த நிகழ்ச்சி பாடல் அல்லது இசை அல்லது கோவிடுக்கு முதல் வரை கோவிட் இந்த ஊர் அடங்கு ஆரம்பமாகுவதற்கு முன்னது வரையும் இந்த இசை விழாக்கள் யாழ்ப்பாணத்தில் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு கவலைக்கிடமான விடயம் என்னன்னு சொன்னால், அந்த 1995 வருடம் எங்களுக்கு ஒரு பேரியராக, அதுக்கு முதல் எப்படி இருந்தது என்பதற்கு நேர்மாறான ஒரு நிலைமைதான் 95க்கு பிறகு இருக்கின்றது. அதுக்கு ஏராளமான காரணங்கள், கலைஞருடைய புலம்பெயர்விலிருந்து ஏராளமான காரணங்களை நாங்கள் சொல்லி அடுக்கிக் கொண்டே போகலாம். அது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் இந்த ஒரு 2 வருட காலமாக எங்களுக்கு எனக்கென்று பொதுவாக, எனக்கென்று தனிப்பட்ட முறையில சொல்லாமல் பொதுவிலேயே கலைஞர்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் இல்லை. அதாவது தமிழகத்தோட ஒப்படைக்கல அவையில் உடனடியாகவே இந்த ஐடி பிளாட்ஃபார்முக்குள்ள சேஞ்ச் பண்றதுக்குரிய வசதிகள் வாய்ப்புகள் எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் எங்களுக்கு அதுல வாரது ஒரு கொஞ்சம் லேட்டா தான் வர வேண்டிய ஒரு தேவை இருந்திருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த இப்பொழுது உங்களோடு கலந்து கொள்ளுகின்ற நிகழ்ச்சிகள் போல இசை அரங்குகளையும் நான் செய்திருக்கின்றேன். கனடாவிலே எங்களுடைய திருமறை கலாமன்றத்தினுடைய, அதாவது யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற திருமறை கலாமன்றத்தின் ஒரு கிளை மன்றம் கனடாவிலே இருக்கின்றது. அவர்கள் அந்த தமிழ் இருக்கைக்கான, பல்கலைக்கழகத்திலே தமிழ் இருக்கைக்காக அவர்கள் நடத்திய அந்த பண சேகரிப்புக்கான அந்த நிகழ்ச்சியிலே என்னுடைய ஒரு இசை கச்சேரியை கொடுத்திருந்தேன். அது தவிர இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஏராளமாக இப்பொழுது எல்லாருமே இந்த ஐடி பிளாட்ஃபார்முக்குள்ள மாறி இருக்கிறதால இயலுமான வரையில் அதுக்குரிய நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பங்கள் வாயிலாக தொழில்நுட்ப தளங்கள் வாயிலாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். நல்ல விஷயம். இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி வருகிறது. இப்ப நீங்கள் என்னத்தை கஷ்டம் அல்லது தடை என்று பார்க்கிறீர்கள் ஒரு இசையோட அல்லது கலையோட யாழ்ப்பாணத்தில் அல்லது கிழக்கு பகுதியிலிருந்து ஒரு இளைஞனோ இளைஞி வருவதென்றா என்ன தடை அல்லது அவர்களுக்கு பெற்றோர் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க இந்த துறையோடு வருவது? இப்ப அது நீங்க சொல்றது உங்களுடைய குடும்பம் வித்தியாசம், அதாவது இசை குடும்பத்தோடு வந்துட்டீங்க. இப்ப யாராவது ஒருவர் இசையோடு உள்வாங்கி அல்லது கலையோடு உள்வாங்கி இந்த துறையோடு வரணும்டா பெற்றோர் என்ன செய்ய வேண்டும் அல்லது அந்த குறிப்பிட்ட நபர் என்ன செய்யணும் அல்ல என்னத்தை ஆராய வேணும்? ஒரு முதல்ல அந்த கலையில விருப்பம் இருக்கும். நான் எங்கள்கிட்ட வார பிள்ளைகள் எல்லார்ட்டையும் நான் கேட்கறது, ஆனா சில பிள்ளைகள் வலம் துணிவாக சொல்லுவார்கள், மிஸ் எங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷனும் கிடைக்கல, வேற ஒரு அட்மிஷனும் கிடைக்கல, எங்களுக்கு இதுதான் கிடைச்சிட்டு நாங்க வந்துட்டோம். அப்ப ஏன் நீங்க சொன்னா இதோ டிஓவோ சிஓவோ இது ஒரு வேலை கிடைக்கும், அதுக்காக நாங்கள் இங்க வந்திருக்கிறோம் என்ற ஒரு மறுமொழி கூட குழந்தைகள் எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். ஆகவே ஆரம்பத்துல முதல் இந்த இந்த இசையில ஒரு விருப்பம் இருக்கணும். இசை என்றதுக்கு அப்பால் ஒரு கலைத்துறையில முதல்ல ஒரு விருப்பம் இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக ஒரு மாணவர் சார்ந்து அல்லது அதை பயில தொடங்கிக்கல ஒரு மாணவர் என்றே சொல்லலாமே, ஒரு மாணவர் சார்ந்து செய்ய வேண்டிய ஒரு விடயம் பயிற்சி.
ம். பயிற்சி அது என்ன சொல்லுவார்கள், பாட ராகம் பண்ணுவார்களே, அது பாடலாக இருந்தாலும் சரி, ஆடலாக இருந்தாலும் சரி, ம். பயிற்சி என்பது 100% இருக்க வேண்டும். அது எத்தனைதான் வாழ்க்கையிலே உங்களுக்கு தடங்கலோ அல்லது வந்து உங்களுக்கு டே டு டே லைஃப்ல எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, ம். அந்த ஒரு குறைந்தது ஒரு 1/2 மணி நேரமாவது எங்களுடைய பயிற்சிக்காக நாங்கள் எங்களுடைய நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். பெற்றோர்களை பொறுத்தளவிலே நான் குறிப்பிடுவேன் உண்மையில் சமகாலத்திலே புலம்பெயர்ந்த தேசத்தில் மாத்திரமல்ல, எங்களுடைய தாயகத்திலும் கூட அந்த இசையோ, கலைகளோ ஒரு மாணவர்களை ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு ஒரு ரோலை இப்ப எடுத்திருக்குது. ம். இப்ப எத்தனையோ சவால்கள் மாணவர்களுக்கு இருக்குது. ம். கலைகளுக்குரிய மிகப்பெரிய ஒரு பலம் என்று சொல்லணும். மிகப்பெரிய ஒரு டேலண்ட் அல்லாட்டி மிகப்பெரிய ஒரு 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 எலிமெண்ட் அந்த கலை என்ற ஒரு ஒரு கூறுண்ட மிகப்பெரிய பண்பு குவாலிட்டி என்று சொல்லலாம். என்னன்னு சொன்னா, அந்த பிள்ளைகள வந்து சரியான முறையில அந்த பிள்ளைய வேற வேற இதுகளுக்குள்ள போடாமல், பிரச்சனைகளுக்குள்ள போய் மாட்டுப்படாம, பிள்ளைய சரியான ஒரு ஒழுங்கான ஒரு குழந்தையாக, அதாவது ம். ஒரு 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 ஆளுமை மிக்க ஒரு குழந்தையாக வளர்த்துக் கொள்ளுவதற்கு இந்த கலைகள் ம். காரணமாக இருக்கின்றன. ஆகவே பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு கலையினை ஆரம்பத்திலிருந்து, அதாவது குழந்தையிலேயே நாங்கள் பயிற்று தொடங்க வேணும். அதுதான் முக்கியம். ஒரு ம். ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கல அல்லாட்டி ஒரு 2ஆம் வகுப்பு படிக்கலையே அந்த பிள்ளைய டீச்சர்கிட்ட விட்டு படிப்பிக்க தொடங்கணும் பெற்றார். அடுத்த விஷயம் சரியான குருவை தேர்ந்தெடுக்க வேணும். இப்ப 6 மாசம் ஒரு குரு, அடுத்த 6 மாதம் இன்னொரு குரு, அந்த டீச்சருக்கு இப்படி சொல்லி தரலன்னு இல்ல. எந்த டீச்சர்கிட்ட போய் நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த குருவினூடாகவே உங்களுடைய கலைத்திறமையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நான் உதாரணத்துக்கு சொல்ல போனால், எங்களுடைய குடும்பத்திலே என்னுடைய ம். தாயார் இசைத்துறை சார்ந்த இசை கலைஞராக, ஆசிரியராக இருந்தாலும், என்னுடைய தாயாரினுடைய குரு அமரர் சங்கீத பூஷணம் அமரர் திலகநாயகம் போல் அவர்கள். சொல்லுங்க. ம். அவர்களிடம் என்னுடைய தாயார் பயின்று, நாங்கள் கூட எங்களுடைய தாயாரிடம் பயின்றதற்கு அப்பால் ம். சில சிறப்பு தேர்ச்சிகளுக்காக எங்களுடைய குருநாதரிடம் தான் நாங்கள் சென்றிருக்கின்றோம். வேற யார்கிட்டையும் போயிருந்திருக்கலாம். ஆனால் ம். அந்த அந்த ட்ரெடிஷன் மெயின்டைன் பண்ணப்படணும். அந்த குருவுக்குரிய மரியாதையும், அதாவது ஒரு குருவிட்டையே ஒரு கலையை படிச்சாதான் அதற்குரிய அந்த ஸ்டைல், அந்த பாணி அவர்களுக்கு ஆத்மார்த்தமாக வரும். அதை வந்து பெற்றார் கண்டிப்பாக பார்த்துக் கொள்ள வேணும். அதுலயும் முக்கியமானது எந்த ஒரு குழந்தைக்கும் ஏதாவது ஒரு 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 ஆர்ட் ஈஸ்தட்டிக் கண்டிப்பாக சிறு வயதிலேயே புகட்டப்பட வேண்டியது. நான் அனுபவத்தினூடாகவும் சொல்லுகிறேன், நம் மாணவர்களை சிறந்த ஒரு குழந்தைகளாக்க முடியும். ஆமா. கண்டிப்பா. சரியா சொன்னீர்கள். அதாவது நான் இந்த கேள்வியை நிறைவா கேட்டிருந்தேன் என்னவென்றால், இந்த பதிலை நான் கலையோடு இணைத்துக் கொண்ட மூவர் இந்த பதிலை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு குழந்தையா இருக்கணும் என்றால், அது தன்னை பல விதத்தில் நடனம் ஆடுகின்ற பெண், அது மேடையில், அது நிர்வாகத்தில் ஒரு முகாமையாளரா போனாலும் கூடி, அது எல்லாவற்றையும் சமாளிக்கும் என்று சொல்லியிருந்தார். ஆகவே நீங்களும் அதோடு தான் சுட்டுச் செல்கிறீர்கள். நல்ல விடயம் ஒன்று நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோருக்கும் புரிந்திருக்கும். நல்லது கலாநிதி சுகன்யா அவர்களே, இவ்வளவு நேரமும் உங்களுடைய வேலை பளுக்களுக்கு மத்தியம் வேலைகள் எல்லாம் ஒதுக்கிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக இந்த ஏடிபிசி வானொலி சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் வகையிலுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரியப்போடு மட்டுமல்லாமல், உங்களுடைய கலை பயணம் இன்னும் நீடிக்க வேண்டும். அதாவது நீங்கள் எடுத்திருக்கின்ற அந்த ஆய்வு சம்பந்தமான விடயத்தில் நீங்கள் நல்லொரு பங்கை ஆற்றி இந்த தமிழ் சமூகத்துக்கு நல்லொரு விடயத்தை விட்டு செல்வீர்கள் என நம்புகின்றோம். அதாவது இந்த கலையோடு இருக்கின்றவர்கள் கலையோடு வாழ்வார்கள் என்று சொல்வார்கள். அதுக்கு நீங்கள் நல்ல ஒரு உதாரணம். ஆகவே இந்த கலந்து கொண்டதுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். உண்மையில் இந்த ஏடிபிசி இந்த வானொலியினூடாக இந்த புலம்பெயர் உறவுகளை சந்தித்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி. உண்மையில இந்த கோவிட் எங்களுக்கு தந்த ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லணும். இல்லாட்டி நாங்கள் இப்படி எல்லாம் நாங்கள் நினைச்சிருக்க மாட்டோம், முயற்சி எடுத்திருக்கவும் மாட்டோம். அப்ப உண்மையில அந்த கோவிட் காலம் வந்து ஒரு பெரிய பயங்கரமாக இருந்தாலும் எங்களுடைய உறவுகளை நீங்கள் சொல்லுவது போல அந்த உலகத்தை மிக குறுகிய ஒரு எங்களுடைய கையுக்குள்ள வச்சிருக்கிற மாதிரி எல்லாரையும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற அனைத்து தமிழ் உறவுகளையும் இந்த வானொலி சேவையினூடாக நான் கலந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை பரிமாறுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்த ஜெயச்சந்திரா அவர்களுக்கும் இந்த வானொலி நிர்வாகத்தினருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம், வணக்கம்.
நீங்கள் கேட்டு ரசித்த நிகழ்ச்சி இவ்வார நேர். இவ்வாறு நேராக கலந்து சிறப்பித்திருந்தார் யாழ்ப்பாணத்திலிருந்து இசைத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி சுகன்யா அரவிந்தன் அவர்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அறிவிலும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்கள் கூறி விடை பெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் AJ சந்திரா. வணக்கம் நேர்களே.